புழல் மாப்பிள்ளை செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. எல்லாம் நான் என்ன சொல்றேன், சிறையில் கைதிகளும் நல்லா இருக்கணும்ன்றதான் என்னோட எண்ணம். எல்லாருக்கும் பைனாப்பிள் கேசரி போடுன்றேன். ஏன் பிரெட் அல்வா திங்க மாட்டான கைதி, சந்தோஷமா சாப்பிடுவான். சசிகலா சிறையில் இருக்கும்போது அவங்க வந்து ஷாப்பிங் போனாங்க அப்படின்னு. ஷாப்பிங் போனாங்க என்ன கத்தி குமிச்சாங்க இவங்க. இது மட்டும் கரெக்டாப்பா? சிறையில் அவரது உயிருக்கு ஆபத்தோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுருக்கு. இல்லை உண்மையிலுமே எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. அண்ணன் வாயை திறந்தார்னா முதல்வரின் குடும்பத்தோடு சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்ற அச்சத்தில் தான் அவரை மந்திரியா வச்சிருக்காங்கன்ட்டு தான் நான் பார்க்குறேன். சார் ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி நலமா இருக்காரா? உடம்பு சரியாயிருச்சா? வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? சார் எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை சார். நம்மளை பிரிக்கிற பிளான் பண்றான் சார். சிறையில் அவரது உயிருக்கு ஆபத்தோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இல்லை உண்மையிலுமே எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. இல்லை நான் விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஆபத்தா இல்லைன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு இதயத்தில் முதலில் 3 அடைப்புகள், பின்னர் அது 4 அடைப்புகளாக ஆனது. மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இதுதான் காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் சுகாதாரத்துறை அமைச்சரே சொன்னார். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. இப்படி இருக்க ஒருத்தருக்கு வந்து போண்டாவும் பைனாப்பிள் கேசரியும் பிரெட் அல்வாவும் கேரட் அல்வாவும் கொடுத்துட்டு இருந்தா இது அவருக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு வேலையா இல்லையா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. நான் கூட அண்ணனை தங்க வச்சுட்டுன்னு சொன்ன உடனே தம்பிக்கு பக்கத்துல அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்களோ அப்படின்னு நினைச்சேன். தம்பி விரைவில் போயிடுவா, ஏன்னா அவருக்கும் இதய நோய் இருக்கிறது. அண்ணன் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. ஏங்க இது வரைக்கும் ஜெயிலில் போயிட்டு எல்இடி 55 இன்ச்சு எல்இடி டிவியோட செட்டாப் பாக்ஸோட டெய்லியும் பிரெட் அல்வாவும் என்ன கேசரி பைனாப்பிள் கேசரின்னு தின்னுக்கிட்டு எந்த கைதி இருந்திருக்காங்க உள்ள? அதுக்காக தான் அவர் இன்னும் அமைச்சராக வச்சிருக்காங்களா? இதெல்லாம் கிடைக்கணும் அப்படி? இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப ஒரு அடிப்படையில் தவறான புரிதல் என்று நான் பார்க்கிறேன். அதற்காகலாம் இல்லை. அண்ணன் வாயை திறந்தார்னா முதல்வரின் குடும்பத்தோடு சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்ற அச்சத்தில் தான் அவரை மந்திரியா வச்சிருக்காங்கன்ட்டு தான் நான் பார்க்கிறேன். பணத்தை கொடுத்துருயா. பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாடுறீங்களே, வெளியே வாங்க வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் மந்திரியா இருக்கிறதால அவருக்குன்னு 3 PA கொடுத்துருப்பாங்க. வண்டி, ஆஃபீஸு, ஃபோனு, அலவன்ஸுன்னு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஒரு மாசத்துக்கு அவருக்காக கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய நிலைமை இல்லைன்னா இந்த ஜாப் ராக்கெட் கேஸ்லேயே போட்டு அந்த 20 உதவியாளர்களா எல்லாரையும் அனுப்பிச்சிங்கன்னா உள்ளேயே சிறையிலேயே அண்ணனுக்கு உதவிட்டுமே. இந்த போலீஸ் பொறி வச்சு பிடிச்சேன்னு சொல்றாங்களே, அவங்க வச்ச பொரியும் இருக்கு, உள்ள வச்ச வடையும் இருக்கு. எலி எங்க சார்? எலியா? ஹவுஸ் ஓனர் எங்க சார்? வேற சப்பாதுரை. டேய் சாதாரண கைதியா வந்துடுறேன், தூக்கு கைதியா மாத்திராத. தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்பாதுரை. அவங்களுக்கு சம்பளம் எது கொடுக்கறது? அண்ணன் அமைச்சராக இருக்கும்போது உதவுறதுக்கு. அண்ணன் சிறையிலேயே அமைச்சராக இருக்காரு. அப்போ அமைச்சர் சிறையில் அமைச்சராக இருந்தானா அவருக்கு அங்கே போய் உதவி செய்யறது தானே உதவியாளரோட வேலை. அதுக்காக ஏன் சார் இவரு தப்பு பண்ணிட்டு உள்ள இருக்கிறாரு? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? செந்தில் பாலாஜி போன்ற ஒரு கொள்ளைக்காரனிடம் உதவியாளராக சேர்ந்ததை விட நீங்கள் வேறு பெரிய தவறு செய்ய வேண்டுமா? அங்கே போய் அடிச்சுக்கிட்டு போய் சேர்ந்தீங்கல்ல, நல்ல முக்கியமான மினிஸ்டர், இபிஎன் டாஸ்மாக் வச்சிருக்காரு, நல்லா துட்டு வருன்னு தானே போய் சேர்ந்தீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களாவா அப்பாயிண்ட் பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும் மனோஜ், மந்திரி ஆன உடனே பிஏலாம் சாதாரண போட்டி எவ்வளோ நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். அவங்கள அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, விரும்பி தானே போனீங்க. இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. ஏங்க இந்த தொடக்கத்தில் இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆகணும், எல்லா மந்திரி பதவிக்கும் போட்டி. யாரு போய் வேகமா மந்திரி பிஏ போஸ்ட பிடிக்கிறதுன்னு பிடிஆருக்கு பார்த்தா ஆளே காணோம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. அமைச்சர் பொன்முடி
அவர் வீட்லேயும் போன வாரம் ரெய்டெல்லாம் பண்ணாங்க. பணத்தை வாங்கி யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஸோ அந்த செம்மண்ணில் வாங்கின பணத்தை பூரா வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம், என்னப்பா நியாயம்? ஏன்னா நீங்கள் போய் 43 லட்சத்துக்கு ஒரு கம்பெனியை வாங்குறீங்க. 43 லட்சத்துக்கு வாங்கின கம்பெனி ஒரு 7-8 ஆண்டுகளில் 100 கோடியாக அதுவும் இந்தோனேஷியாவில் உயர்கிறது என்றால் உங்களை நிதியமைச்சராகவே ஆக்கலாம் பொன்முடி மகனை. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். அவர் மிஸ்டர் பொன்முடி பண்ணது எல்லாமே பெரிய பெரிய தப்பு. சாயிதாப்பேட்டையில் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க லேண்டா மாமியார் பேர்ல எழுதிக்கிட்டாரு. அதுல கன்விக்ஷன் ஆயிட்டு நினைச்சா விடுதலை ஆயிட்டாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த லட்சணத்தில் இருக்கு. ஒப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. களத்தில் போய் லேடிஸ் கிட்டலாம் கேட்டால் என்ன கட்சிக்காரங்களுக்கு தான் அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. சிஎமுக்கு தெரியனா கூட கீழே இருக்கிறவங்களுக்கு, ரூட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையா? ரூட்ல லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த ஆட்சிக்கு பிறகு திமுக எந்திரிக்காதுன்றது வரைக்கும் ரூட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. நான் மக்களால் வெறுக்கப்படுகிறோம் என்பது வரை அவர்களுக்கு தெரிகிறது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். புழல் மாப்பிள்ளை செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. என்ன நடக்குது புழல்ல? வாங்க மூணாகினா பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நான் சாப்பிட்டது இல்லைங்க. அங்கே புழலில் எல்லா கைதிகளுக்கும் ஸ்வீட்டு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம், தீபாவளி, இவருக்கு தினந்தோறும் ஸ்வீட்டு, ஒரு ஸ்வீட்டு. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. நார்மலாக போடுறது தானே சாப்பிட்னாங்க. இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்களாம், சார் நீங்கள் பூரியா தோசையா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், சிறையில் கைதிகளும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். எல்லாருக்கும் பைனாப்பிள் கேசரி போட்டுன்றேன். ஏன் பிரெட் அல்வா திங்க மாட்டான கைதி? சந்தோஷமா சாப்பிடுவான். ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க. 2000 பேருக்கு தினமும் பைனாப்பிள் கேசரி போடு, பிரெட் அல்வா போடுங்க, கேரட் அல்வா போடுங்க, போட்டு கொடுங்க. மாத்திரை கொடுக்கவா? வர்றவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன செந்தில் பாலாஜி மட்டும் இந்த சலுகை? அப்பட்டமாக ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருப்பதை இந்த முதலமைச்சர் எப்படி அனுமதித்துக் கொண்டிருக்கிறான்றதான் நான் கேட்கிறேன். வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டார யாரா அவ? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அப்போ ஒரு 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 ஊரான் காசை அடித்து உலகில் போட்டு ஒருவரை கைது செய்து சிறையில் வச்சிருந்தானா, சிறையில் வந்து அவரை மாப்பிள்ளை மாதிரி நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. கேட்டா இதான் திராவிட மாடல்னு சொல்லுவீங்களா நீங்க? இதுவே இவர் திகாருக்கு அனுப்புறதுக்கான எல்லா முகாந்தரமும் இதிலே காட்டுது. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயித்துல பகீருக்குதுடா. சசிகலா சிறையில் இருக்கும்போது அவங்க வந்து ஷாப்பிங் போனாங்க அப்படின்னு. ஷாப்பிங் போனா என்ன கத்தி குமிச்சாங்க இவங்க? இது மட்டும் கரெக்டாப்பா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.